மகிழ்ச்சி. முதல்ல நன்றி தோழருக்கு. மகிழ்வாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. இந்த 3BHK அப்படின்னு அந்த பேரை பார்த்த உடனே வாழ்க்கைக்கு வெளியே இல்லாத ஒரு படம்டா அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு நிறைவு. வாழ்க்கைக்கு வெளியே படத்தை பார்த்து பார்த்து கனவுலேயே இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. சரி, இப்போதான் கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனித மிருகங்களை பற்றி ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவு. ரொம்ப நன்றி ஸ்ரீ. தம்பி ரொம்ப வருஷமாக தெரியும். வாசகரா நான் முத்துக்குமார் அண்ணனுடைய ரசிகரா 2 பேருமே நிறைய பேசியிருக்கோம். தம்பியோட குருவியாட்டம் படத்தையும் நான் பாடல்கள் எழுதியிருந்தேன். வாழ்க்கையை ரொம்ப நெருக்கமாக கிட்ட வச்சு பார்க்கக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே தெரிந்த ஒரு தம்பி ஸ்ரீ. அவரோட அந்த படத்தில் நான் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. 3BHK வந்து அவர் எனக்கு முதல் பாட்டு வர்றதுக்கான மாட்டிவஸ்லாம் காமிக்கும் போது எனக்கு நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய தந்தை, தாய், என்னுடைய அண்ணன் இவங்களாம் ஒரு வீட்டை ஊரில் கட்டினாங்க. நான் பள்ளி போயிட்டு இருந்தபோது அது அவங்க அத்தனை பேருடைய உறக்கத்தையுமே காவு கொடுத்து, அத்தனை பேருடைய நேரங்களையுமே காவு கொடுத்து, இது வரைக்கும் அன்னைக்கு அவங்க தூங்குறது விட்டது. இன்னும் அந்த உண்மையான ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கம் அவங்களுக்கு இல்லை. அப்படிதான் அவங்க அந்த வீட்டை கட்டினாங்க. அப்போ நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த மாட்டேஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு அங்கேயே ஒரு முறை அழுதேன். இப்போ ட்ரெயினில் பார்த்தோன்னே இன்னொரு முறை அழுதுட்டேன். இது ஒரு நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்லை, ஏழைகளுக்கும் வீடுங்கிறது ஒரு பெரும் கனவு. ஆமாம், ஏழைகளுக்கு வந்து தொலைதூர கனவாக இருக்குது, அது நனவே ஆக முடியாத ஒரு கனவாக இருக்குது. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடுங்கிறது அவங்களுடைய அன்றாடத்தை சூறையாடக்கூடிய ஒரு கனவாக இருக்குது. இந்த திரைப்படம் அப்படி அன்றாடங்களை அடகு வச்சு அடமான வச்சு ஒரு பெரும் கனவை எழுப்பிய ஒரு குடும்பத்தோட கதை. அத்தனை பேருமே பார்க்கணும். அனுபவத்துக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவுக்கு வாங்க. மிகப்பெரிய பாடல் வருவீங்க, நல்லா வருவீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்ற பாடலாசிரியர்கள் பாட்டை பார்க்க ஸ்ரீவர் பாட்டு எழுதியிருக்காப்புல. ஆமாம், கனவெல்லாம் நிஜமாகும். இப்போதைக்கு அப்பா சொல்ல தோணுது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய சார்பாக என்னுடைய மனமானத நன்றி. பேச கூப்பிட்டாரு. அதனால தான் பெரியவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அதுக்காக மன்னிக்கணும். அண்ட் ஜூலை 4 எனக்கு, அருணுக்கு, சித்துக்கு 3 பேருக்கு முக்கியமான நாள். நானும் சித்தும் ரொம்ப வருஷமா சேர்ந்து படம் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியா 2 பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அருண் விஸ்வா என் லைஃப்ல இருந்த முக்கியமான ஒருத்தர், என்னுடைய உதவியாளர். அவர் நான் எப்போ சந்திச்சேன்னா, தங்கமீன்கள் எடுத்துட்டு ஒரு 2010-11 வாக்கில் அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாதப்ப என் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. டெய்லி இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அப்பாவோட பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கௌதம் வாசுதேவன் சார் ஆஃபீஸ்க்கும் அவருடைய ஷூட்டிங்க்கு போயிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் வாசுதேவன் பேர் வச்சிங்களான்னு தெரியல. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்ப கூட பணிபுரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைச்சு போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அவரோட வேலை என்னன்னா, காலையில் என்ன வருவாரு, நாங்கள் ஒரு பைக்ல கிளம்புவோம், நேராக ஃபோட்டான் கதாஸ் ஆஃபீஸ்க்கு போவோம், நீதானங்க போன சொன்ன ஷூட்டிங் போவோம், கௌதம் சாரை பார்ப்போம். அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவாரு. போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2BHK ஃபிளாட்ல இருந்து என்னை வெளியில கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ள கூப்பிட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மூலியமா தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க. அண்ட் அருண் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நீங்க இல்லைன்னா தங்கமீன்கள் இப்படி வெளியில் வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நானும் மாரி செல்வராஜும், அப்போ ஆஃபீஸ்ல வந்து மாரி செல்வராஜ் நானும் இருப்போம். அருண் விஸ்வா வருவாரு. வந்தாலும் ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆடிக்கார் பிறந்ததும் ஆடிக்கார் வச்சிருக்காங்க. பட் இல்லை, அருண் விஸ்வா சொல்லாமான்னு தெரியல. அருண் விஸ்வா வந்து என்ன சொல்றது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த ஒவ்வொரு ஊரா வாழ்ந்து சென்னையில வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோட வந்து பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு 3BHK வாங்கினதுல இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்பும் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதிகமாக முடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அறிவாளி தான், முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேர்ல தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்டான ஒரு ஃபாதர்.
அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்யற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ. அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எங்க ஆஃபீஸ்க்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுக்கப்புறம் தரமணி டிசைன் பண்ணதாகட்டும். எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பலாம் எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம். சில மனிதர்களை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வரும். அந்த மாதிரி லைக் யூ கேன் பிலீவ் இன் 100%. இப்போ நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவாங்க இப்படிதான். அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஸ்வா. ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான, ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளா கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ அப்படி அவங்க வீட்டுல இருந்து வந்து முன்னேறி இன்னைக்கு சத்தியம் தியேட்டர்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வாய் நாங்கள் 4 பேர் அங்கே நின்று இருந்தோம். தமிழின் ஒரு ஆடியோ லான்ச் வெளியே நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் கை பிடிச்சி சொன்னா சார் படம் கண்டிப்பா ஹிட்னு. எனக்கு எல்லாம் முதல்ல ஆனந்தில் நாங்கள் ஸ்கிரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தியேட்டர்லையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா ஆல் தி பெஸ்ட். இன்னும் ரொம்ப தூரம் நீங்க போகணும். தமிழ்ல ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தமிழில் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணாருன்னா சித்து வந்து கட்டளை தமிழுக்கு அப்புறம் வந்தாரு. கட்டளை தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசலாம்னு நினைச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்ல வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ பொம்மரையெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் சொன்னார் நீங்க ஹைதராபாத் வாங்கன்னு சொன்னாரு. அன்னையிலே நாங்க பேச ஆரம்பிச்சோம். சித்தார்த்தை பார்த்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஒரு பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில நினைச்சதை மனசுல நினைச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். நிறைய பிம்பங்கள் இருக்கு. பட் நிஜத்துல நான் சொல்றேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்துல நான் சொல்றேன்னா, சித்தார்த் எப்பவுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. என்னன்னா நாங்க இன்னும் ஸ்கூல்ல விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன். எப்ப எதை செய்யணும்னு தெரியாது. பக்க விளைவுகள் பின்விளைவுகளை பத்தி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோல மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான காத்துல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் அவ்வளவு இளமையா இருக்காருன்னா அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மறந்துட்டே இருந்தா மட்டும் தான் இளமையா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, be a child always. Don't worry what others says. And you are a great inspiration to me. You are a great friend to me. And எப்படி அருண் விஸ்வா நம்பிக்கை அதே மாதிரி சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ நான் எப்ப பாட கூப்பிட்டாலும் வந்து படத்துல பாடுவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா சித்துவோட பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு ஸ்கிரிப்ட் சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சிருந்தாரு. அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணோம், அந்த பாட்டை வெளியில கொண்டு வரணும் என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK and ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் வாட் எவர் யூ டு இன் யுவர் லைஃப். ஐ லவ் போத் ஆஃப் யூ as I love செல்வம். நீங்க 2 பேரும் ஸ்டேஜ் கேட்டீங்கன்னா அவங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. அருண் அண்ட் சித்து அண்ட் செல்வம். ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி எங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். ஸோ எங்க 3 BHனுடைய 3 பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்க இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவா படம் எடுக்கிறீங்க. அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும் நம்புற ஒரு ஆள் தான். ஆல் த பெஸ்ட். தேவயானி மேம், பஞ்சதந்திரத்தை எத்தனை பேர் பார்த்து போன ஞாபகமே இல்லை. நீங்க ராமண்ணா நிறைய பேர் எனக்கு இங்கில் அடிச்சிருக்காங்க. ராமண்ணா வசனத்தை வச்சு அந்த இவ்வளவு பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாசத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாக நாங்க கேட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் காதல் கோட்டை நான் தான் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம். அண்ட் நான் உங்களுக்கு நான் பேசினது இல்லை. பட் எங்களுடைய பாலிய காலத்துல நீங்க ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரத் சார், இந்த படத்துல அந்த டயலாக் அந்த நீங்க செல்வம்னு சொல்றது ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார். நான் புலன் விசாரணையிலும் நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கேன். புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது நீங்களும் ஒரு காரணம். அண்ட் கிரேட்டஸ்ட் என்ன சொல்றது, ஒரு வெர்சடைல் ஆக்டர். இன்னும் உங்களோட நடிப்பு எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர். ரொம்ப நடிப்பை புஷ் பண்ணாம நடிக்கக்கூடிய ஒருவர். அண்ட் இந்த மீசக்கார நண்பா பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார். ஐ திங்க் நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பா அன்பா இருக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த மியூசிக் டைரக்டர், ஃபார் எவ்ரி ஒன் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துல ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பா அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமனா கௌரவத்துக்காக இதுக்காக மட்டும் இல்லை. எனக்கு வாடகை வீட்டுல இருந்தாலும் வீடு மேல கூற இருக்கு. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனும் அவங்களோட குழந்தைங்க எந்த மாதிரி விஷுவல்ல வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒண்ணுதான் வீடு.
ஸோ நான் போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில தான் அவங்க இருப்பாங்க, இந்த அறையில தான் அவங்க தூங்குவாங்க எனக்கு தெரியறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃபியூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்க தூங்குவாங்க, அவங்க எங்க சண்டை போடுவாங்க, அவங்க எங்க உடலுறவு கொள்வாங்க, எங்க குழந்தைகள் பிறக்கும், எந்த என் தாயும் மகிழ்ந்து கொள்ளாது அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்க மகிழ்ந்து கொள்ளாடுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒண்ணுதான் வீடு. கண்டிப்பா அப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒண்ணு. அண்ட் இந்த 3BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமா இருக்குன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும் அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும் எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சரஸ்வதி, ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நான் அந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கும் என் ஃபேமிலி, என் லைஃப் எல்லாமே அப்போவே யோசித்தேன், ஐ வுட் லவ் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் லைக் திஸ், லைக் அ நைஸ் ஃபீல் குட் ஃபேமிலி ஃபில்ம். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை தட் ஐ வில் ஆக்சுவலி கெட் அ ரோல் அண்ட் அ பார்ட் இன் திஸ் ஃபில்ம். So I'm very grateful to Sri Ganesh, Arun Vishwa and Shanti Talkies for this amazing opportunity. Thank you so much. Siddharth sir ke theriyum, avanga vandu assistant director பார்த்தேன். அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் அவங்க கிராஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங். எனக்கு அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் ஃபார் மீ. சேம் ஃபார் நீதா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முதல் நீ முடிவும் நீ அவங்க கூட பண்ணியிருக்கேன். திரும்பி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Amrit Ramnath's also a family friend. So all the best to him. Love the music, Amrit. Huge fan of Chaitra, Sharat sir, Devyani ma'am, and of course Vivek Prasanna as well, Talevasal Vijay sir. I learned so much from all of them. Such a pleasure sharing screen space with them. And I think Yalarkume theriyum, Sri Ganesh sir is like a very gentle, sweet person. And that energy you can see in the film. So I hope you all enjoy it. And thanks to the whole cast and crew. Of course, Dinesh, Jitin, Kritika, Swati, Sibi, everyone. Thank you so much to the cast and crew for including me. Konja naal shoot irundhalume I felt like a part of the family. Avanga kuda oru naal na lunch kuda saapten and we all shared our respective food. So it was a really nice, sweet moment. Thank you to Shanti Talkies again for this beautiful opportunity, and hope everyone loves the film. I personally loved working on it, so I'm sure எல்லாருக்கும் பிடிக்கும். Thank you. இந்த படத்தை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. ஸோ அதனால எப்பொழுதுமே உங்களுக்கு நடிகராகவும் சரி, ஒரு தொழில்நுட்ப கலைஞராகவும் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கும். அண்ட் சாந்தி டாக்கீஸ் பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அதற்குள்ள உணர்வுகளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கதையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து அழகான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் சாந்தி டாக்கீஸ், அருண் விஸ்வா பிரதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்ரீ கணேஷ் மிக அற்புதமான உணர்வுகளை எழுதக்கூடிய ஒரு அழகான ஒரு எழுத்தாளன். அந்த வகையில் அவர் எழுதாத வார்த்தைகள் கூட மௌனமாக பேசும். இந்த படங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய புரியும். அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ஒரு நல்ல கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் நிறைவான கதாபாத்திரமா எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. தேங்க்யூ ஸ்ரீ. எப்படின்னா டெய்லி நம்ம வீட்டுல இருக்கிற டெய்லி காலண்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் என்னோட கேரக்டர் இந்த படத்துல. அந்த ஷீட்டை கிழிச்சு போட்டாங்க அடுத்த நாள நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சித்து சார் அண்ட் சரத்குமார் சார், சீசா மாதிரி இந்த படத்தை அழகா தாங்கி இந்த 3BHKங்கிற வீட்டை அழகா கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா தங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரெவர் யங் சித்து சார் அண்ட் ஃபாரெவர் யங் சரத்குமார் சார். ஸோ இருவரும் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய பலமா இருக்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கறப்பவும் சாங்ஸ் பார்க்கறப்பவும் தெரியுது. முதல்ல தமிழ் சினிமால சிறு வயதில் நான் ரசிகனானது சரத்குமார் சாருக்கு தான். இதுதான் முதல் மேடை. நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல, அது சரத்குமார் சார் இருக்கிற இடத்துலயே நான் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேவயானி மேம் அவங்களோட அழகான வெகுளித்தனமான சிரிப்பு சிறு வயதில் எங்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்திருக்கு. உங்க கூட ஒர்க் பண்ணதுலையும் ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ. அண்ட் சைத்ரா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட். அண்ட் மித்து கிரேட். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற படங்கள் தேடி தேடி பார்த்தது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் சைத்ரா கூட ஒரு கன்னட படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ, நீங்க எல்லாருமே இந்த படத்துல இருந்தது. அண்ட் அம்ரித், கணேஷ் விஸ்வா பிரதர், அண்ட் மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஓபிஸ் தினேஷ் அண்ட் நிதின். என்ன வெளி உலகத்துக்கு நடிகனா கட்டின சேதுபதி படத்தின் டிஓபி தினேஷ். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஜெயம் ரவி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் பிரதர், ராமண்ணா, அனைவருக்குமே நன்றி. மேலும் இந்த படத்தில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 100வது படத்தை பூர்த்தி செய்திருக்கும் அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லாருக்குமே. அண்ட் சிபி பத்தி சொல்லணும். இபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிபி ஐ எவர் சீன் மை லைஃப். ஸோ ரொம்ப கூலஸ்ட் பர்சன், ரொம்ப ஆர்கனைஸ்டா, ரொம்ப ஃபோக்கஸ்டா, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்த தருணம் மிக முக்கியமான தருணம். இந்த அழகான வீட்டை கட்டி முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல். எதுக்கு என்ன 11:20க்கு அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கு. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷார்ப்னா எனக்கு அந்த ஒரு சின்ன இந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவி நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன், நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் இங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக மன்னிச்சிருக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன் அப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படல, ஏன்னா வாஸ்தவம் வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சன் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பன் சொல்லலாம். இங்கதான் அவர் அருகில் பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல. இதுல தேவயானி அப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். It's so nostalgic to say that. 28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிற மகன் யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனா அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடிச்ச படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது தான் சொல்லணும். அந்த விதத்துல ஸ்ரீ கணேசன் இந்த கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்க எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார்கள். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது, அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது எப்படி எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தாதான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்கு அது நிம்மதியா வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சரத் சார் நீங்க வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி வீடு விற்கல, அந்த வீடை பெருசா இடிச்சு கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீடுல ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக விளைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை பெருமையா பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும். எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா நான் கேட்ட ஒரே கேள்வி, இது ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணும்ன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்விதான் வந்தது. ஆனா இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து I felt yes, I think a home, a roof above the head is compulsory and a must.
அது வந்து இங்க வந்து இன்னைக்குதான் அருணை பத்தி ராம் சார் சொல்லும் போது எல்லாருமே அதே பாதையில வந்திருக்கும். வானத்தில் இருந்து வச்ச நட்சத்திரம் நம்ம அனைவரும் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அருணை பத்தி சொல்லும்போது அருண் இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகன் நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு கிளீன் ஷேவோட வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். மனசுல படுது. அது தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு. தேவயானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் தவிர்த்து விட்டோம். அதனால அது பண்ணுவார நம்பிக்கையோட நான் பேசுறேன். தேவயானி டைரக்டர் ஆயிட்டாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்துல சைத்ராபான்னு கேட்டாங்க, சரசா என்ன கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையான கண்ணீர் வந்ததுதான் சொன்னேன். ஏன்னா it is so emotional to look at it, the way it is cut. எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க. And DK Jithan worked with us initially. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பது மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சோதனைகள். நீங்க ட்ரெய்லர் பார்க்கணும்னு நான் சொல்றேன், படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்து நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அது ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா வாழ்க்கையில இப்படிதான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போறது எப்படி, கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லாத பணம் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அந்த கடைசியில் ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆர் வி ஸ்டாண்ட். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் அது. இதை வந்து சாதிச்சு காட்டணும். எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. இதுவரை இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி ரவிக்குமார் சார் கேட்டாங்க, நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷன்ல எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். That should be your attitude. That should be the attitude to think. ஆனா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருளை பற்றி சொன்னேன். நானும் இங்கே வானத்தை வந்து நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கண்ணீர் குறைக்கு சொந்தக்காக ஆல் இந்தியா ரயில்வே வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எல்லாம் எங்களுக்கு அப்பாவுக்கு வந்துதான் எனக்கு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த போது 16 வீடு மாறி இருக்கோம். My father never had the opportunity to build a house, but he developed me. நான் படிச்சு பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணது நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. It's truly emotional. It relates to me. ஆனால் சைத்திர கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமா இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்கு. How to fight in life. You just cannot give up. Work towards your aims and goals and ambitions. You can achieve it. முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம finished. ஒரு பாக்ஸிங் பவுட்ல கீழே விழுந்தோன்னா you are lost ன்னு நினைக்கக்கூடாது. That's when you lose. Try to get up. You can win. இப்போ நான் விழுந்து விட்டேன் நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஆனால் அந்த ஒரு பஞ்ச் கொடுத்துட்டா இந்த தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதுல நடிக்கும் போது we all became a family சொல்லலாம். இது no exaggeration. அது ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ வந்து பேசுறாங்க நினைச்சாதீங்க. Really emotionally I'm connected to 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly
and this family is forever நினைக்கிறவனா. At any point of time, say this, my family, Devyani will be my family, Chaitra will be my family, Nita will be my family, Ganesh will be my family, and most of all, the most respected, இவர் ஒரு பெரிய சகோதரர் கிடைச்சிருந்தா அருண் விஸ்வா தான். So no doubt about it. And Ram sir சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் டிகே சிறந்த ஒரு கேமராமேன், நான் அவரை பார்ப்பேன், சீக்கிரம் சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலா ஏதாச்சும் நினைச்சிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கு அப்படிதான், எனக்கு அப்படிதான் டவுட் வந்துட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால மண்டல ஏதாச்சும் ஒரு இது பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமா நினைச்சுக்கிட்டு ஸோ மெனி டைம் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அந்த ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீக்வார்டை பற்றி சொல்லுவாங்க. லீக்வார்டு இஸ் a person who loves the people of Singapore. ஆனா இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சேர்ந்து செஞ்சிருங்க சார் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவார். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. கணேஷ் இது மாதிரி இதுல இந்த டயலாக் இப்படி மாத்தி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் என்றார். சரி நான் அந்த டயலாக் எழுதி வச்சுட்டு சரி இப்ப சொல்லலாம் போனேன்னு சாட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீங்க அதை மாத்திலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுதி நானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்க பெரிய மாதிரி கட்டி எழுதுகிறா இருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருக்கேன் சார். I liked it about it. The conviction that what he has written will be there in the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலா என்ன அப்படி சொல்லிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காரு கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. So if you feel I've done anything harsh அதை சொல்லியிருந்தானா சொல்லலை, இருந்தாலும் I apologize if I've done anything any harm to your mind, mentally I have disturbed you. I felt like saying that to you. அந்த படம் வந்து ஒரு great effort தான் நான் சொல்லுவேன். How it's going to reach the mass, how எங்க போய் ரீச் பண்ண போகுது அதான் உங்களுக்கு தெரியாது. We have done our job well. Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. Correct தானா சைத்ரா? Sorry, நான் குடும்பத்தை மறந்துட கூடாது, அதனால தான் சொன்னேன். So everybody has done the part. வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்க. அண்ட் ஒன் திங் நான் எல்லாருக்கும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience will go and see. Other than the press and the media were authorized, who are given the right to even criticize a movie or write good about a movie, they have the right because they are film critics. But as audience, நீ போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ள இருந்துகிட்டே அச்சா உள்ள வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க வியூ அப்படி டேஸ்ட் டிஃபர். உங்களுடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? So let them all go there, you all go watch the film, let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணா இந்த கலை உலகம் எங்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இங்க இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ won't go anywhere. நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கு நான் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உழைச்சோம்னா உண்மையா நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வுதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் தலைவன் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணம் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திருவாரூரில் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3BHKங்கிற எங்க படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்ல உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3BHK எங்க குடும்ப படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்க. இந்த படத்துல என்னோட அங்கமாக்குன சாந்தி டாக்கீஸுக்கும் சரி, அருணிஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்க படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ அழகா சித்தரிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி எனக்கு தந்ததுக்கும், என்ன ஆர்த்தியோட கதாபாத்திரம் யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சித்தார்த் சார் ஃபர்ஸ்ட்.
Siddharth sir has been kind to me and welcoming from day one. And நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாரி நான் உட்கார்ந்ததுனால ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர். அண்ட் சரத் சார் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறவர் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துமே ஹீஸ் பின் ஸோ வெல்கமிங். அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. ஸோ தேங்க்யூ சரத் சார். அண்ட் தேவ்யானி மேம் வந்து எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டைம்லேருந்தே ஹாய் மீதா எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே it's been a pleasure working with you, ma'am. And Chai, you've been a wonderful friend and I'm so happy you both are part of this film. And Amrit for making such wonderful songs for this film. And Ganesh Shiva for editing this film so beautifully. I know padam paakla, but I'm sure it's come out well. And adiyum taandi motta production team ukkum sari, direction team ukkum sari, Dinesh and Jitin. ஏன்னா ரெண்டு பேருமே they were such wonderful cinematographers to work with. And வேற யாரும் வந்துட்டானா? Yeah. And மொத்த cast and crewக்குமே thank you very much. And அதையும் தாண்டி இங்க வந்திருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் பீப்புளும் சரி, ரவிமோகன் சாருக்கும் சரி, thank you sir for gracing this occasion. And மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்குமே எங்க படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆர்த்திகா கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ மீதா. அடுத்ததா சைத்ரா. வெல்கம் டு தமிழ் சினிமா. உங்களுக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. vocabulary கொஞ்சம் it's very small right now. So தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏதாவது தப்பா வச்சு நினைச்சிருங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 6-7 months இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்போ எனக்கு ஒரே வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இந்த படம் பண்ணும்போது இவங்களோட கூட பேசி கத்துட்டு இருக்கேன், இவ்வளவு கத்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த நல்லா பேசுகிறேன். முதல் காதல், முதல் கிஸ், முதல் வேலை, முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கோ இந்த 3BHK மாதிரி, அதே மாதிரி 3BHK ஃபிலிம் என்னோட முதல் தமிழ் படம். ஸோ நான் இதுலேருந்து எவ்வளோ பண்ணோ இந்த ஃபிலிம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பெஷலாக போகுது என் லைஃப்பில். அதுக்காக நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் அரவிந்த் சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட கண்ணாட்டியை பார்த்து அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் சூட் அப்படி நினைச்சு ஐ திங்க் ஸ்ரீ கணேஷ் அண்ட் Aryan called me and gave this opportunity and she was throughout the journey அவர் என்ன பண்ணாலும் இன்ட்ரடியூஷன் பண்ணாலும் ஏதாவது தப்பு பண்ணாலும் எல்லாரும் very is a gentleman and such a great director. He directed us so well that I think we could give our best. So it was amazing working with them. And Arun, thank you so much. You all become a family to me. Coming to Devyani and Sarath Kumar sir, like I've watched your film. Your film Suryavancha has been remade in all possible languages that are there in India, and every language it is important. So it's the same in Kannada also. So that's how I know of the film and you guys. So it was a great pleasure working with you guys. And never, like all these people are telling that you guys have so many films and so you have a career of so many years. But not even a single day I saw that when you guys interacted with me and us, because you guys were like kids, you enjoyed working with us, and considerably I think we were the youngest on set, but never did we feel that we were inexperienced that way. So thank you so much for your kindness and keeping the set alive like that. And it was great experience working with you. David and Sean, much of our screen time. It was great, off-screen talks and everything. So, like I said, I have a lot of songs to tell, but to speak about the film, because the film is already amazing. Like, if you ask my opinion, it's great. Coming to Siddharth, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் லைஃப்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரதர் எல்லாரும் வீட்டுல இருக்கணும், இந்த மாதிரி ஆளு எல்லா
life because it will make your life beautiful because he is a beautiful person and he's been nothing but kind to me since the day one, actually since day zero, because I have not even met him, but he kept talking about my work like he was my personal PR. So that I'm not met a co-star who's done that for me and ever. Like, I mean, it's unless asked, I don't think anybody gives credits, and you are so kind, so I mean, I love you so much. Thank you for being so supportive and அவரோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு இந்த படம் பார்த்தா போதும் அவர் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். So I'm just grateful. I don't know anything to say, but you are and you mean so family to me, and you have always been my confidant. So it's just great working with this team and the cinematographers, Dinesh, Chicken, Dinesh. There are a lot of Siva on my set, so all Sivas and Sai Sharan, acting in the set lab, Varaku Munnadi. He gave me voice note and everything he used to correct and tell me the pronunciation. You know, 2 o'clock in the night I would leave a voice note and takkane he would reply. So thank you, Sai. Thank you so much. Vignesh, Jai Ganesh, Sri Ganesh, everybody. Saras, thank you so much. It was lovely meeting you on set and I should thank Siddharth for getting food from his house every day on set for us, for all of us. So that's what is Swati. Siddhi is my favorite EP of, no matter how many films I do, I think he's so my favorite EP, Chaya, and everybody from the production was. So thank you so much. Thank you. ரொம்ப பேசிட்டேன், தப்பா பேசுறேன்னு நினைச்சேங்க, but I'm very excited. This is my first time in film. It's come out really great. எங்களோட கனவு சேர்க்கிறது. So July 4th, 3 BHK பார்த்து please welcome us with open arms. That's all I can say. And all the filmmakers and actors that I've admired, I think I've seen them in Speechless movies here. Really, thank you for gracing the occasion. And the film is amazing because of Amrit and his music. You all will see his magic. So Amrit, thank you so much for making us look beautiful to your music, and I think I'm grateful. Adarsh, Shinesh, everybody, thank you so much for being a part of our family and making me a part of your family. Thank you. ஆஹா. ஸோ ஓவர்வெல்மிங்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படி இருக்கு உங்களோட 2 பேரோட எமோஷனும். ஸோ 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இங்கிருந்து பார்க்கும்போது புரிஞ்சு போடுது. 2 பேருக்குமே இந்த இடத்துல மோல் இருக்கு. ஸோ ஐஷுக்கும் ஆர்த்திக்கும் வந்து வாழ்த்துக்கள். நாங்கள் ஸ்க்ரீன்ல பெரிய ஸ்க்ரீன்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிக்க காத்திருக்கோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்ன மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். இன்னும் முதல்ல பேச வேண்டிய விஷயத்தை பேசியிருக்கேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாக முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எந்த மாதிரியே பேசினாப்புல. அவர் எப்போவுமே அப்படி தான் பேசணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தை நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா, மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை காட்டுறாங்கன்னு நினச்சிக்குவோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே எனக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுதான் உண்மை சொல்ல. நிச்சயமாக அந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல்
பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டேரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட சீரியஸ் இருக்குது. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டத்தில் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசினவரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்புறம் சித்தார்த் சார் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம், கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்தாரு. அந்த 10 மியூசிக் பாட்டு ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சுருப்பார். அந்த பாட்டெலாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி எனக்கு அவங்க பற்றி ரொம்ப மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்படிலாம் புரிஞ்சு அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பார் போல இருக்கா. ஏதாவது ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்போம் நாங்கள். அந்த பாட்டெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதில் நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்க பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் வந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும்போது அது பள்ளத்தாக்க மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி. ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு வேறு கதைகள்லாம் பேசி திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார், அது என்ன படம்டா மறந்துடுச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் நைட்டில். அதில் உங்கள் காமெடி ஆகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி. நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயமொழி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பவுமே நைட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது, மறந்துடுவார். ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்த உடனே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்திலேயே தெரியுறீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லி ஆகணும். சரத்குமார் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தான் சார் பற்றி சொல்லணும். அவர் நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊருக்கார மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும்தான் பேசுவோம், பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு வந்து ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்காது அவர். ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி பாறாங்களுக்குள்ளே பூக்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழிலில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கிக்கிங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா
ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் என்ன அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும். அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட வந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது. நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீகணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார்னு சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அது வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைட் அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுவாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேற மாதிரி ஒரு உலகத்தில் வந்து ஆட்கள் எம்டியாகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே. இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தன் உள்ளே வந்து அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீகணேஷ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்னு இருக்குல்ல. அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதியாக ஆயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள வராமலே இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடை அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்கள் காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ஒரு சல்யூட். ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது சுற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருணுஷா வந்துட்டு கார் இருக்கா இது இல்லைலாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பண்ணி இதே மாதிரி இது உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்கார். எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆகிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்போவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுறாரு நான் கேட்டால், நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அதை தமிழில் பண்ணிடுறா அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா, ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன்ல எழுதி உனக்கு பொம்மை இல்லைன்னு ஒரு பணம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ஒன்றா வளர்ந்துட்டோம். அப்படியே பல கதைகள் பார்த்து
அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம் என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில் ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடியலாக இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து your performance is attractive to the core. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்தளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லோரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன், அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். The team that you're working with, which we are speaking right now, the team is also fabulous team. The too creative. அவங்களே விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேலை ஒர்க் பற்றி பேசுங்க. அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேல் நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேற லெவல். அருண் வந்து
எப்பவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்கள் கூட பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். அண்ட் ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் த பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேவியானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டைலாகும் அதே டைலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டைலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைஃப்பில் நிறைய அண்ணன்கள், நண்பர்கள், இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த 3 BHK ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷ்னலாக பண்ண ஒரு படம். வேறு எதையும் ரொம்ப யோசிக்காமல் வெறும் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று பண்ணிடணும்னு பண்ண ஒரு படம். அதை பற்றி இன்றைக்கி பேசுகிற எல்லாரும் இவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பற்றி நான் அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரை பற்றியும் சொல்லிடுறேன். முதல்ல அருண் மிஸ்ரா பிரதர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்டை படித்து நம்பி இதை ஒரு படமாக ஆக்கலாம் பிரதர்னு சொன்னது அருண் பிரதர் தான். உண்மையில் நான் கூட இதை ஒரு படமாக ஆக்க முடியுமா, இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்தில், பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம், இந்த கதையில் எனக்கு இந்த கதை அவ்வளோ இமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோன்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட பர்சன் அருண் பிரதர் தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார். அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் தயங்கினேன். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமானு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன். சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படித்து, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போ ஒரு பெரிய வெற்றியில் இருந்தார். சித்தா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்னை ஞாபகம் வச்சு, உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, உங்களோட ஒரு படத்தில் நடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் நல்ல சினிமாவை எவ்வளோ தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அதில் பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தார்த் சார் தான் இந்த ஸ்கிரிப்டை அது ஒரு வேர்ஷனாக இருந்தது. சித்தார்த் சாரோட அருண் பிரதரோட பேசி தான் அது இன்னும் ஒரு 2 டிராஃப்டாக ஆச்சு. அது வேற ஒரு பொட்டென்ஷியலாக இருந்த ஒரு ஸ்கிரிப்டு, அது வேற ஒன்றா இன்னும் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சித்தார்த் சாரும் அருண் பிரதரும். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமாக எல்லாரை பற்றியும் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால். இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியாக யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி ஆசையாக சேர்த்தோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா தேவயானி மேமும் சரத் சாரும். அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே இதை ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குற ஒரு படமாச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, அவங்க இந்த ஸ்பாட்டில் நடித்த விதம், இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலாக ஆக்குனாங்க. அந்த கதையை அவ்வளோ உணர்வுபூர்வமாக மாற்றினாங்க. சரத் சார்லாம் இன்னைக்கு அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இருக்கிற இதில் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவரோட அனுபவத்துலேருந்து இல்லை நான் இந்த பேக்கை நீத்தா கிட்ட கொடுக்குறேன், ஆமாம் தேவயானி மேம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரியலாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக கிரியேட் பண்ணது சித்தார்த் சார், சரத் சார், தேவயானி மேம், நீதா, இவங்க எல்லாரும் தான்.
நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும், இது டைப் காஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் மட்டுமே அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்ணுறாங்க. அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ மீதா, தேங்க்யூ. அண்ட் தென் சைத்ரா வந்து சொன்னாங்க, நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு வந்து நடித்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து, அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு. ஸோ இப்போவுமே மீதா வந்து இந்த படத்தில் அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல, அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் வச்சிருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது. சாரி சைத்ராவோட இதுக்கு. ஆனாலும் அவங்க சில சீன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக மூவிங்காக இருக்குது சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக ஒரு சீன் இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே படம் வந்தோடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ சைத்ரா, தேங்க்யூ. அதுக்கப்புறமா யோகி பாபு அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹியூமர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அண்ணாக்கு தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. சதீஷ், ஆவுடேப்பன் பிரதர், தலைவாசி விஜய் சார், சுப்பு பஞ்சு சார், சரஸ்வதி மேனன், எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படம் நிச்சயமாக அவங்களோட கெரியரில் ஒரு மெமரபிளான படமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர்லாம் அவர் நிறைய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேலே இருக்கிற அன்பில், இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற இதில் இந்த ரோலை வந்து பண்ணார். பட் இப்போ படமாக பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்கிறதால அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா டிஓபி. ஸோ நான் ஜித்துனோட அவர் பண்ண படங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை யூஸ் பண்ணி லுக் புக்காக நிறைய பேருக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்துக்காகவே. கடைசியில் அவரே இந்த படத்தை வந்து பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஜித்தின் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் போர்ஷனை இந்த படத்தில் ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வேறு வீசா இஷ்யூஸ் இருந்தது, அப்ராடில் ஒரு ஷூட் பண்ண வேண்டியிருந்ததால் டேட் இஷ்யூஸ். இன்னொன்று இந்த படத்தில் நிறைய லுக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்களால் அட்டஸ்ட் வச்சா இந்த படத்தை எடுக்க முடியல. நிறையா வெயிட் பண்ணி அந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு 8 months எடுத்தோம் இந்த படத்தோட ப்ராசஸை. ஸோ அதனால் ஜித்தின் பண்ண முடியாத ஒரு சூழலில் டிகே பிரதர் இந்த படத்துக்கு உள்ளே வந்து அந்த படத்தை மிட்வேல டேக் ஓவர் பண்ணி அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு டிகே பிரதர். ஸோ வந்து நான் வந்து ஜித்தின் கிட்ட டிகே பிரதர் பண்ணுறாருனப்போ ஜித்தின் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார், நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்த்த ஒர்க்கு அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஜித்தின் டிகே 2 பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நான் எடிட்டர் கணேஷை பற்றி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு எடிட்டர் படத்தை ஓன் பண்ணிக்கிட்டா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கணேஷோட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எடிட்டராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரைட்டராக ஒரு ஃபிலிம் மேக்கராக அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் நிறைய விஷயங்களை இப்போ நான் கவனிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கை இன்னுமே பெட்டராக ஆக்கியிருக்காரு. ஸோ கணேஷ், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பேன் உங்களோட ஒர்க்கை. தேங்க்யூ கணேஷ். அப்புறம் அம்ரித். ஸோ அம்ரித்தோட ஒர்க்கை பற்றி இப்போ நான் சொல்கிறத விட இங்கே இவ்வளோ பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து அம்ரித் சார் பியூட்டிஃபுல் மியூசிஷியன். நான் அவரை பற்றி டிஃபைனிங்காக ஒன்று சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட்டோட வேலை பார்த்தாரு இந்த படத்துக்கு. ஒவ்வொரு சாங்கும் இதை பண்ணும்போது நாங்கள் எதையுமே மெக்கானிக்கலாக அப்படி பண்ணலை. அவர் கீபோர்டில் வாசிக்கும் போது அந்த டியூன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறத பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கப் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட மியூசிக்கு. அந்த மியூசிக் வந்து அம்ரித்தோட மியூசிக் இவ்வளோ பேர் இமோஷனல் ஆகுது. இன்னும் இப்போ தான் ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸாக டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மிக்ஸை முடித்தோம். ஸோ அதனால்
இப்போ இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மியூசிக் இன்னுமே ஆடியன்ஸை ரொம்ப மூவ் பண்ணணும்னு ரொம்ப மனசார நம்புகிறோம். ஸோ வந்து அம்ரித்துக்கு பெரிய தேங்க்ஸ். தாய் தந்தைங்க 3 BHK அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தைக்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சா சித்து அப்படின்றது. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லலை. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சிட்டீங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமாக இருக்கு. எல்லாம் கட்சி போட மாட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளர், தந்தை வந்து தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே 40 படம் தாண்டது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளர் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளர் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th ஃபில்ம் இஸ் your second film, my 40th film, and this relationship will continue. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமாக 3 BHK வந்து இந்த தாய் தந்தை பற்றின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ நெவர் ஃபர்கெட். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்துலேருந்து 1 வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவயானி மேம் வந்து ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவயானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் களை கட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட 3 ஹீரோயின்ஸ் தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்க வந்து லைஃப்பில்
ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And 3BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்துருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அதை வந்து ஸ்ரீ கணேஷோட எழுத்தில் படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமாம் இல்லை இது எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி, எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி, எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் அந்த வார்த்தை வெளியில் உங்கள் சட்ட காலரை பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன பசங்களை வச்சுட்டு முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையாக ஒரு சொந்த வீடு, எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசில் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான் இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேலே ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் யாராலையுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும். பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு அது முத்து சொன்னாப்பிலையா, ஐஎல்இ டைரக்டர் சொன்னாப்பிலையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். It's a trailer is a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடித்து காமிச்சு அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார், சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்கள் ஸ்ரீ, ஒன்றும் இல்லை சார், அது அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும், இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயாக ஒரு எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு பிடிவாதம் கண்ணில் தெரியும், ஆனால் வாய்ஸில் மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear
வெரி ஸ்டபர்ன், வெரி குட். எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பயங்கர பிடிவாதம். அண்ட் we really enjoyed traveling on this film together. என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அமிர்த் ராம்நாத், I'm so proud of you. And Jayashree Akka is a genius, a trailblazer. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் ஃபார்வர்ட். உட்கார ஃபர்ஸ்ட் பட் ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் a very cool dude. எல்லாருமே and the way he has approached this film. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷன் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்குது, அவர் ஏதோ ஒரு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் ஃபீல்னா இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தியிருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். அது அவர் பார்த்த வேர்ஜன் அப்படி தான் இருக்குது. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as இந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லாரும் அசம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவங்க வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒன்றும் இல்லை, 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னால் இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். ஹாரி பாலனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பான சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனிதிங் இன் லைஃப். அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ சரி, நீங்கள் எதுக்கு, அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அந்த கதையை அட்டெம்ட் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த 3 நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் as a ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று கே ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூ ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான நான் சொன்னேன், இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ்ப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். நான்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. ஸோ நான் சும்மா சொல்கிறேன், இது வந்து தாய் தந்தை 2 பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்று நைட் பேசுகிறவங்க எல்லாரோட என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸை ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் அவர். ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமாக இருக்கார். எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவசருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோடய உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் 2 பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேர் தெரியாது நீ நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவி கிட்ட நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மரலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மரலில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலை ரவி தமிழில் சந்தோஷமாக நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் 2 பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தான் அண்ட் வந்துட்டாங்க இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் அஸ் பிரதர்ஸ். அண்ட் இப்போது நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தே பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் ஸோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஷ்ணு ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ இமோஷனாக இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அது as an audience அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் has done a really great job ன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி thank you Sri, thank you for giving all of us this film and I can't wait to see what you write next. And உங்களோட 50வது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நடிச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப அழைச்சிட்டிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி. அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டா சார் எனக்கு வயசுக்கு முன்னவர். அப்போ மணி சார் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுவேண்ணா, இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார். அதை அப்போ எல்லாம் இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காரு. 2வது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான் என்னோடய ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்றைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு
எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அது நல்லபடியாக வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளர், தந்தை தயாரிப்பாளர். உங்களோட ட்ரைப் வளர்ந்து 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 வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு நடிகனா நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். I hope it will satisfy all of you. Good to see you.